ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பருப்பு சாதம் தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. நான் அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 4-5 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்ட பிறகு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இளங்கீரையை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போது 3/4 கப்பு அரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பை நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஊற வச்ச ரைஸ் சேர்த்து குக்கர் மூடி போட்டு வச்சிடுறேன். குறைஞ்சது 3 to 4 விசில் வரட்டும். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து இறக்கினா ரொம்ப டேஸ்டியான உதிரியான முருங்கைக்கீரை பருப்பு சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.